ஹாய் ஆல் வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு வந்து ஆஷஸோட தேர்ட் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு அட்லேட்ல. ஸோ பிரில்லியன்ட் விக்டரி பை ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வின் பை 82 runs அண்ட் ரீகெயின் தி ஆஷஸ் இன் அபவுட் 10 days நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 2 days, செகண்ட் டெஸ்ட் வந்து 4 days. ஸோ இது வந்து ஃபிஃப்த் டே மார்னிங்கில் வந்து கொஞ்சம் ரெயின் அஃபெக்டட் டிலே இருந்தது. But otherwise, a brilliant victory by Australia. They have shown why it is so difficult to tour Australia and to show character to win even one Test match. ஸோ அட்லேட்ல இந்த கேம் நடந்திருக்கு அண்ட் லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்பின் ஹஸ் மேட் சச் அ பிக் இம்பேக்ட் இன் த சீரீஸ். ஸோ ஆஸ்திரேலியா won the toss and they chose to bat, and brilliant 100 by Carey and supported by Cummins, late order, and Khawaja வந்து finally he replaced Smith because Smith had some injury concern. So he replaced and shown வந்து how even in the bench and such an aging Australian team is still so impact அவங்க create பண்ற impact players who have come in like Jake Weatherald and head at the top order. அண்ட் இப்போ வந்து கவாஜா இஸ் ரீப்ளேசிங் ஸ்மித். ஸோ ரெண்டு இன்னிங்ஸ்லையும் கவாஜா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு 50 by ஸ்டார்க்கு அண்ட் in the first innings, and we saw 5-4 by ஜெஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்துக்கு. அண்ட் தென் ஆஸ்திரேலியா இங்கிலாண்டோட பேட்டிங்கில் வந்து லாட் ஆஃப் கிரிட் அண்ட் கேரக்டர் ஷோன் பை ஸ்டோக்ஸ் in the first innings. And அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லயன் ஃபைனலி in wickets. Cummins also coming back into this game in the bowling, so he took 3 wickets in the first innings. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a brilliant knock, another century by Travis Head, top of the order, and Carey again ஒரு 50க்கு மேலே ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ overall it was a great game. um, a lot of players have performed for their teams, and when we had a bit of controversy on the snicko, so on the DRS snicko adula vande we've got reprieves and andu kuda oru sila talking points irukku. So let's dive straight into it, Balakrishnan. So enna nanikkற Australia's third victory, regaining the Ashes? What are your thoughts? பியூர் அசி டாமினேஷன். கன்சிஸ்டண்ட்டாக வந்து, அதாவது இந்த கீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரே எங்கள் ரெண்டு டீமுக்கோட பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா த கிரவுண்ட் ஃபீல்டிங், த ஃபீல்டிங் கேச்சஸ் இன் ஸ்லிப் கார்டன். ஹவு க்ரூஷியல் தோஸ் கேச்சஸ் அவங்க ட்ராப் பண்ணது. ஈவன் நம்ம காபாலையும் பார்த்தோம், இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷனில் கேட்ச் விட்டாங்க. இங்கேயுமே இம்பார்ட்டன்ட், அது ஒரு 140லேருந்து ட்ராப் சான்சஸ் மிஸ் பண்ணதுனால, ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்னிக்கோ இதெல்லாம் போச்சு. அட் த எண்ட் பார்த்தா 86 ரன்ஸ் மார்ஜினில் தான் தோத்துருக்காங்க இங்கிலாண்டை பொறுத்த வரையும். தே ஃபைட்டட் ஆட் பியூர்லி வந்து அவங்களோட கண்ட்ரி மேல் எட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்டிங். போன டெஸ்ட் ஸ்மித்தோட கேப்டன் கேட்சிங் பற்றி நம்ம பேசணும். ஸ்லிப் கார்டனில் இருக்கட்டும், கல்லியில். ஆஸ்திரேலியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து என்னன்னா, எல்பிடபிள்யூ, போல்ட், இதெல்லாம் வந்து இதை விட கேட்சிங், ஸ்லிப் கார்டன் கேட்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தட் டஸ் மேட்டர். ஸோ வெரி கீ இஸ் இன் ஸ்லிப் கேட்சிங், கல்லி பொசிஷன்ஸ். இந்த இடத்துலலாம் வந்து கேச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்ச் ட்ராப் பண்ணக்கூடாது, ரொம்ப டஃப். அதுவும் இது ஃப்ளாட் ட்ராக். ஆக்சுவலாக அடிலைட் இஸ் ஃப்ளாட் விக்கெட், இன்னைக்கு கம்ப்ளீட் ஃப்ளாட் விக்கெட். ஐடியலி இங்கிலாந்து பேட்டர்ஸ் வந்து ஃபெயில்டு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதாவது பென் டக்கெட் கண்டினியூங் இஸ் புவர் ஃபார்ம். எல்லா பாலும் ஃபோர் அடிக்க ட்ரை பண்ணா என்ன, எல்லா பாலும் கமிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து பால் லீவ் பண்ணலாம். அதாவது ப்ராப்ளமே வந்து அவங்களோட அப்ரோச்சும் மேட்டர், ப்ளஸ் த கைண்ட் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன்ஸ். இன்னைக்கு ஜேமி ஸ்மித், இன்னைக்கு என்ன டே ஆயிருக்கும். ஜேமி ஸ்மித் ஒரு ஹீரோவா போயிருப்பாரு. இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆஷஸ் வின்னா மாறி இருக்க வேண்டியது. ஏன்னா த லயன் வாஸ் ஸ்லிம்பிங் ஆஃப் அந்த ஃபீல்டிங் இதுல ஒரு இது. அந்த லஞ்ச் வரப்போகுது, நியூ பால் தான் பெரிய ட்ரபிள் இருக்க போதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண போது, கண்டினியூஸா கம்மின்ஸையும் சரி ஸ்டார்க்கையும் சரி பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சாரு. 4 பவுண்டரிஸ் இது பண்ணி அவர் இது பண்ணாரு. தேவையே இல்லாம அந்த தேவையே இல்லை அந்த மிஸ்கியூ ஸ்டார்க். அதுதான் ஆன் கிரன்ச் மொமெண்ட், கிளச் சுச்சுவேஷன்,
க்ரூஷியல் சுச்சுவேஷன் ஸ்டார்க் வந்துருவாரு. நம்ம ஸ்டோக்ஸோட விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டோக்ஸோட விக்கெட்டும் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு இப்பயும் ஜேமி ஸ்மித் ம். ஸ்டார்க் கரெக்டா குரூஷியல் அண்ட் ஆண்டி இன் பேட்டிங், லோயர் ஆர்டர் பேட்டிங். ஆமா. ஸ்டார்க் ஒரு கம்ப்ளீட் ஆல் அவுட் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டார்க் ஆவரேஜிங் மோர் தென் ஆல் த இங்கிலாந்து பேட்டர்ஸ். ம். அவரோட ஆவரேஜ் வந்து பெட்டர் தென் ரூட். ம். ஸோ கரெக்ட். திஸ் ஷோஸ் தட் ஹவு ப்ரிப்பேர்ட் ஃபார் தம், வெல் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் அது தேவையே இல்லை. அந்த டயத்தில் வந்து ஜேமி ஸ்மித் ஸ்லாக் பண்ணி அந்த ரொம்ப செட்டில்டாக இருந்தார். ஆஸ்திரேலியா கொஞ்சம் அவங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருந்துச்சு, ஒரு பேனிக் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமும் பார்த்தா வில் ஜாக்ஸ், பிரைடன் காஸும் நல்லா ஆடினாரு. அவங்களும் ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. கொஞ்சம் அந்த ஒரு கேம் அவேர்னஸ், ஒரு கிரன்ச் சுச்சுவேஷன்ல இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸை பொறுத்த வரையும். ஆமா. அண்ட் பியூட்டிஃபுல் செட்டப் பை கமின்ஸ் ஃபார் ரூட். ம். அப்பா, சூப்பரா செட் பண்ணாரு. அவரோட விக்கெட் பார்த்தா ரூட்டுக்கு வந்து சேனலிங் ஆன் த ஃபோர்த், அந்த கரெக்ட் லைன் அண்ட் லெங்த்தை மெயின்டைன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் எப்படி பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் கமிட்டிங் வித் ஃப்ரண்ட் ஃபுட், தென் ஒரு பேக் ஆஃப் லைன் டெலிவரி போட்டு பேக் ஃபுட்டில் இது பண்ணி அகெயின் கரெக்டாக ஃபோர்த் லைன், ஃபோர்த் ஸ்டெம், ஃபிஃப்த் ஸ்டெம் சேனலில் கமிட் பண்ண வச்சார் அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை. அதாவது ஸ்மூத் என்ன ரூட்டை பொறுத்தவரையும் என்னன்னா, இஸ் வெரி குட் இன் ஸ்விங், பட் ம். சீம் கண்டிஷன்ஸில் செட் ஆக மாட்டார். ஏன்னா அவரோட இது வந்து பார்த்தோன்னா அந்த லேட் சீம் மூவ்மெண்ட்டு ஆர் ஸ்ட்ரைட்டர் சீமில் கொஞ்சம் ட்ரபுள் இருக்கும். ஏன்னா அவர் வந்து எல்லா பாலுமே வந்து ப்ளே பண்ண பார்ப்பார் மோர் தென் லீவிங். ம். ஸோ அவரோட அது பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணார். அந்த அந்த ஓல் கரெக்டாக வந்து கமின்ஸ் பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணார் அந்த இதை. ஆமா. அந்த ஃபோர்த் ஸ்டம்ப் லைன்லேயே போட்டு கரெக்டாக சப்டில் சீம் மூமெண்ட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த லெங்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டார். ஆமா. இப்போ ரூட் வந்து ஜென்ரலா அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த லேட்டா தேர்ட் மேனுக்கு வந்து டிரைவ் பண்ணுவாரு. ஸோ அது வந்து இந்தியால பாசிபிள். அதனால தான் இந்தியால ஓரளவுக்கு அவருக்கு சக்சஸ் இருக்கு. அண்ட் கரெக்ட். இங்கிலாந்துலயும் வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ நிறைய சக்சஸ் இருக்கு. பட் ஆனால் ஆஸ்திரேலியால கொஞ்சம் அந்த டைம் அது அது ட்ரை பண்ண வரும்போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். அது வந்து வில் கேட்ச் யூ ஆஃப் கார்டு. பட் ஆனால் இன்னொன்று, நீ வந்து இந்த டக்கெட் இதை பத்தி சொன்ன, ஐ ஃபெல்ட் தட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க டக்கெட் அவுட் ஆனதுக்கப்புறம், பிகாஸ் டக்கெட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த போல்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன் லயன் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பட் ஆனால் மோர் தி வேர் த டோர்ஸ் ஓப்பன்டு வந்து பார்த்தா இட் வாஸ் ஆலி போப். ஆலி போப் வந்து இம்மிடியட்டாக வந்தோடனே கைக்கு கேட்ச் கொடுத்தாரு அவர். அந்த ஜஸ்ட் ஒரு ஃப்ளிக் ஆஃப் த ரிஸ்ட்ல வந்து கைக்கு கேட்ச் கொடுத்தாரு. ஆலி போப் வந்து ஐ ஃபீல் வந்து இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ரோடு, பிகாஸ் அவங்க அந்த ட்ரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, 3 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நம்ம பேசலாம். பட் ஆனால் வந்து ஐ திங்க் இஸ் கமிங் டு தி எண்ட் ஆஃப் த ரோட். ஹி வாஸ் த வைஸ் கேப்டன், ரிமெம்பர். இதுக்கு முன்னாடி வந்து ஆனால் இங்கிலாந்து சீரீஸில் தான், சாரி இந்தியா சீரீஸில் தான் அவருக்கு வந்து த டவுன்ஃபால் ஸ்டார்டட். அண்ட் அந்த டவுன்ஃபால் இஸ் ஜஸ்ட் கீப் கோயிங் டவுன் டவுன் அண்ட் ஃபர்தர் டவுன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆலி போப் and his manner of dismissals, that is what is more, it is having that ஒரு familiarity, manner of dismissal. So அப்படி இருக்கும்போது I think Ollie Pope, they need to rethink someone else for Ollie Pope, which we will talk. But otherwise அதுக்கப்புறம் வந்து one person who has shown how to bat first inningsல is the captain, Ben Stokes. அவர் வந்து he took his time. திருப்பி it started off from the previous டெஸ்டோட செகண்ட் இன்னிங்ஸ்லேருந்தே வந்து இட் ஸ்டார்டட். அதுதான் ஸ்டோக்ஸ் பொறுத்தவரையும் என்னன்னா அவரோட பேஷன்ஸ் அண்ட் கிரிட். ஆக்சுவலா பார்த்தா ஸ்டோக்ஸ் இஸ் த ஒன்லி பர்சன், ஈவன் இன் பேஸ்பால் ஈராலுமே நீ பார்த்தனா அவர் தான் டைம் எடுத்துப்பாரு. he takes his time. once he is set, he damage. அந்த மாதிரி பிளேயர் ஸ்டோக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட 50 ரன்ஸ் 160th பால் கிட்ட தான் அவர் ஃபர்ஸ்ட் 50 அடிச்சாரு. நெக்ஸ்ட் 40 ரன்ஸ் பால் டு பால்ல கொண்டு வந்துட்டாரு. ஸோ ஸ்டோக்ஸோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். அண்டு இவங்க சொல்ற அந்த பேஸ்பால் அப்ரோச் இங்க இடுபடவே இல்லை. their third slowest run rate இதுதான் 3.35. அண்ட் this is the highest overs they faced இந்த போஸ்ட் பேஸ்பால் ஈரால இதுதான் அதிக ஓவர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு
ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 2017 ஃபர்ஸ்ட் டைம் 350 பிளஸ் பிரீச் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல இங்கிலாந்து பேட்டர்ஸ். ஸோ த ப்ராப்ளம் வித் இங்கிலாந்து பொறுத்தவரையும் என்னன்னா அவங்களோட பேட்டிங் தான். ம் அவங்க பேட்டர்ஸோட கன்சர்ன், அதாவது அவங்களோட இந்த இந்த கண்டிஷன்ஸ் பேஸ்பால் நீங்க ப்ளே பண்றீங்களே, இது ஐடியலி இது இது வந்து ஒரு வந்து ஃபிளாட் டெக். இங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஆமா பியூர் ஷார்ட் செலெக்ஷன் அண்ட் கேம் அவேர்னஸ், இது எல்லாமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வித் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ வந்து என்னன்னா ஆஸ்திரேலியாஸ் ஃபீல்டிங் அண்ட் ம் இங்கிலாந்து டிராப்ட் குரூஷியல் இது. ஜோஸ்டங் ரியலி போல்டு வெல். நான் performed சொல்லியிருந்தேன் well. ம் ஆக்சுவலா அவங்களோட டீம் செலெக்ஷனும் ரொம்ப ஒஸ்ட்டுப்பா. ஐடியலா ஜோஸ்டங்கு ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சிருக்கணும். அங்க ம் தேவையில்லாம கஸ் அட்கின்சன் இது பண்ண. ம் ஆமா விக்கெட் நம்ம டேக்கிங் ரொம்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். பர்த்துக்கே சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் வந்து ரொம்ப சேஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அவுட் சைடு இது போய் இது பண்றதுக்குலாம் தே நோ எந்த பால் அடிக்கணும்னு அவங்களுக்கு கிளியரா தெரியும். அது அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ் வேற. ம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சூப்பரா போட்டார். பட் என்ன பையனும் பெருசா இதே இல்ல இல்ல. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்தது ஆர்ச்சருக்கும் ஸ்டோக்ஸ்க்கும். அவங்க ஒரு கன்ஃபரன்டேஷன் வந்தது. ஸ்டோக்ஸ் வந்துட்டு bowling பிகாஸ் ஆர்ச்சர் வாண்டட் தட் ஃபீல்ட் ஃபார் தட் வைட் ஷார்ட் அண்ட் வைட் ஃபீல்டுக்கு. பட் ஆனால் ஸ்டோக்ஸ் செட் தட் அவர் ஜஸ்ட் புட் இஸ் ஃபுட் டவுன் அண்ட் செட் அப்படி பண்ண முடியாது. பட் ஆனால் அது ஒரு ஆன் ஃபீல்ட் கன்ஃபரன்டேஷனே ஆல்டர்கேஷன் மாதிரியே வந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங் பண்ணும்போது ஐ திங்க் தே ப்ராப்ளி பேட்ச்ட் அப். இதே பட் ப்ராப்ளம். ஆனால் ஆமா. பியூட்டிஃபுல் பனிஷ் சேவ் காட். ஆமா அதர்வைஸ் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிருக்கும் அவங்களோட இது. அந்த ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜோஃப்ரா தான் ஆர்ச்சர் வந்து மேட்சே திருப்பி கொண்டு வந்தது. அண்டு சி நைன் எனக்கு என்னன்னா ஒரு பேட்சா அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செஷன் 94 ஃபார் 4. தென் ம் அலோடு உஸ்மான் கவாஜா அண்ட் கேரே ம் அவங்கள ஒரு வந்து ப்ளஸ் ஸ்னிக்கோ இஷ்யூவும் நம்ம பேசுவோம். அதுக்கு நான் அண்ட் 185 ஃபார் 5லேருந்து ம் 371 ம் ஆல்மோஸ்ட் 200 ரன், க்ளோஸ் டு 200 ரன்ஸ் அடிக்க ம் விட்டுருக்காங்க. ம் அகெயின்ஸ்ட் ஸ்டார்க் ம் ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர். ஸ்டார்க் தே ஹவ் டு கன்சிடர் ஆஸ் ஒரு பேட்டர், பியூர் பேட்டரா நினைச்சு தான் இது பண்ணணும். ஆமா ஆமா கொஞ்சம் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜியை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அவங்க. ம் எனக்கு அவங்களோட ஃபண்டமெண்டா இந்த மேட்ச் அவ்வளோதான் போச்சுங்கிற மாதிரியே இருந்தது. நீங்க என்னதான் பேஸ்பால் கீஸ்பால்னு சொல்லிட்டு கடைசியா வந்து உங்களோட பாடி லாங்குவேஜ்லயே கிளியரா தெரிஞ்சுச்சு யூ ஆர் நாட் கோயிங் டு வின். ஆஹா, ஆமா நம்ம என்ன எப்படி மீடியா இது எல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம், லைக் அவுட் சைட் நாய்ஸ், அந்த கன்சர்ன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு. பிளேயர்ஸ்ட்ட ம் பேனிக் ஆரம்பிச்சிட்டாங்க. So, அதுதான். But one thing we'll just quickly mention about Steven Smith's replacement because morning of the test match வந்து Steven Smith not available ஆட முடியலன்னு வந்துருது. And the person who replaced Usman Khawaja, the well experienced, some of his sweeps வந்து அப்படியே ஸ்ரீலங்கால ஆடுற மாதிரி இருந்தது. ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் ஆடுற மாதிரி ஸ்வீப்ஸ். பிகாஸ் அவர் ஸ்ரீலங்கால ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சார்னு நினைக்கிறேன் மேபி ஒரு 12 months முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது he played very beautifully and it looked like he was never out of the game. Our first test match and then he got injured and he went and ஆடல அதுக்கப்புறம். But now he's back. So what do you think about Usman Khawaja's performance? 13 சூப்பர். year. இல்ல இ மேக் எ ஸ்டேட்மெண்ட், ஐம் பிலாங் ஹியர் அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணாரு. அண்ட் குட் பேட்டிங் ட்ராக், ஐடியல் ஆமா பேட்டிங் கண்டிஷன்ஸ், அதை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒன் மோர் திங், இங்கிலாந்து மிஸ் த ட்ரிக். வில் ஜாக்ஸ் இஸ் நாட் யுவர் ஸ்பின்னர். நீங்கள் வில் ஜாக்ஸ் இஃப் யூ சி த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் 105 ரன்ஸ், பட் he bagged 2 wickets. Another in second innings almost 115 or something runs கொடுத்து 107 runs, 1 wicket. அவங்களோட லைனோட இதுக்கும் ஜாக்ஸுக்கும் பாரு டிஃபரன்ஸ். பட் ஆனா who is the player தென் for that? தே ஐடியலி ப்ரிப்பேர்ட் ஃபார் இவர் தானே, பஷீர் தானே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க 2 வருஷமா. பஷீருக்காக தான் நீங்க லோன்லி ஸ்பின்னரா அவர் தானே எல்லா இதுக்கும் நீங்க கொண்டு வந்தீங்க. முக்கியமான சுச்சுவேஷன்ல அதுதான் சொல்றேன், அவங்க ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப டூ மச் ஆஃப் திங்கிங். அதாவது நாங்க ரொம்ப ஓவர் லுக் பண்ணிட்டோம்னு சொன்னாரு பிரெண்டன் மெக்லம். என்ன நீங்க ஓவர் லுக் பண்ணி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். ம் ஐடியலா ஜோஸ் டங்க் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே நீங்க கொண்டு வந்திருக்கணும். கஸ் அட்கின்சன் இஸ் வெரி குட் இன் உங்க கண்டிஷன்ஸ்க்கு. ம் ஆமா அவங்களோட பிளேயிங் லெவன் காம்பினேஷனும் பெரிய
பட் ப்ராப்ளம் ஆனா இப்போ ஆக்சுவலா. இன்னும் அது வில் ஜாக்ஸ் அந்த போன டெஸ்ட் மேட்ச் அவர் அந்த செகண்ட் டெஸ்ட் ஆடினார்ல, அதுலயே அவர் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வில் ஜாக்ஸை ட்ராப் பண்ண முடியாது. இப்போ வில் ஜாக்ஸை டாப் ஆர்டருக்கு தான் கொண்டு போக முடியும். அந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற அந்த போப்பை வந்து தூக்கிட்டு வில் ஜாக்ஸை போட்டுட்டு வேற வழி இன்கேஸ் பஸ். இப்போ அடுத்தது மெல்பர்னு சிட்னில டெஃபினட்டா பஷீர் ஆடணும். சிட்னிலாம் கண்டிப்பா பஷீர் ஆடியே ஆகணும். ஆ, நீ கிளியரா தெரியுது, எவிடென்ட்டா இருக்கு இன்னைக்கு. கண்டிஷன்ஸ் ஆஃபரிங் ஃபார் லயன் லயன் வந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கே ட்ரபிள். ம், நான் டிராவிஸ் செட் வந்து பிரைஸ்டு ஸ்டார்க். நல்ல வேளை ஸ்டார்க் வந்து என்னோட ஒர்க்லோட கம்மி பண்ணிட்டாரு. பிகாஸ் காசா பேக் ஆஃப் ஃபீல்ட் போனதுனால தே கால் இட் அஸ் லயன் காசான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமா. இவரு அவரு ஏட்டு சொல்லிட்டு ஹெட்டே இருந்தாரு. 15 ஓவர்ஸ் போட்டிருக்காரு bowling செகண்ட் இன்னிங்ஸ்ல. 15 ஓவர்ஸ் போட்டாரு. 4 ம், ரன்ஸ் 4 ரன் ரேட்ல போச்சு அவருக்கும். ஆமா ஸோ ஆமா. அதுதான் சொல்றேன். ஆடுறோமோ இல்லையோ, லைக் கண்டிஷன்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் யூ ஷுட் ஹேவ் தட் ஆப்ஷன்ஸ். ம், தட்ஸ் வை ஆஸ்திரேலியா இஸ் வெல் ஹெட் ஆஃப் இங்கிலாந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ம். இது தி இப்போ இஃப் யூ see England have really missed the chance of even showing up in this series. ஏன்னா வந்து their before prior to this series, the number of concerns and the vulnerability of this Australian team, even though they're playing at home, they had a lot of players injured, and some of the players இப்போ இந்த match Smith ஆடல. Boland also has still not turned up for this Ashes completely. Bits and pieces, yes. பட் ஆனால் ஸ்டார்க்கோட ஒரு சிங்கிள் நம்பர் 22 விக்கெட்ஸு வில் சி இஃப் ஹீல் 37 விக்கெட்ஸ் வந்து மிச்சல் ஜான்சன் எடுத்திருக்காரு அந்த ஒரு பிக் அந்த கிரேட்டஸ்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஷஸ் சீரீஸில். பட் ஆனால் வில் சி இஃப் ஹீஸ் இன்னும் 2 more டெஸ்ட் மேட்சஸ் இருக்கு. He can still come close to that. But Anna, if you see the other Australian bowlers, இன்னைக்கு obviously today in the test match Cummins is there. He's said that this is the only test match he's going to play. He could play in Sydney, but he's not playing in Melbourne. And definitely Lyon is not there. I think he might be ruled out for the rest of the series. We'll see. ஆஸ்திரேலியாவோட நெக்ஸ்ட் இதை பற்றி அதுக்கப்புறம் மேபி வில் நம்ம டாக் ப்ரிவ்யூ பண்ணுவோம். ப்ரிவ்யூ ஸோ பண்ணலாம். பட் பட் ஐ வாண்ட் டு டாக் ஆன் ஸ்டார்க். ம், ஸ்டார்க்கோட இது நீ சொல்லி இந்த ஸ்டாட்ஸ் இது பண்ணி சொன்னேன். ஸோ இந்த இயர் almost 10 matches, 50 wickets and a strike rate of 28.17, which is the best one. ம், In terms of on the particular calendar year, he surpassed 29.17. வக்கார் யூனிஸை சர்பாஸ் பண்ணியிருக்காரு ம். ஸ்டார்க்கை பொறுத்த வரையும். அண்ட் ஸ்டார்க்கு என்ன ஒரு க்ரூஷியல் கான்ட்ரிபியூட்டர் ஒரு கிரன்ச் மூமெண்ட்ஸில். அகெயின் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் ஆன் இஸ் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இதே நான் சொல்லியிருந்தேன். இஸ் he has developed post கோவிட் டயத்துலேருந்து இந்த ஆங்கிள்டு சீம் 3/4 சீம் அது 3/4 சீம் வந்து பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணார். அதாவது வெல் செட்டில்டு பேட்டர் ஸ்டோக்ஸை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை அவரை எப்படி வந்து இந்த 3/4 சிம் யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தார். ஆனா அது பால் நாட் பவுன்ஸ் ஆகல. இட் வெண்ட் எஸ் அது ஐ மீன் ஐ ஃபெல்ட் தட்ஸ் ஸ்டோக்ஸ் ஆடின ஜென்டில் அவே. இதுக்கு வந்து அதாவது இட் லுக்ஸ் லைக் எப்படின்னா ஸ்டோக்ஸோட இதை பொறுத்த வரையும் அந்த கிளியர் பேட் கேப் இருந்துச்சு அவரோட இதில். ஈ வாஸ் அந்த ஆங்கிள்டு சிம் 30 to 45 டிகிரி அந்த 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 சீம் பொசிஷன் பார்த்தோன்னா இட் கோஸ் டு த ஸ்லிப் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் அந்த அந்த இதில் போகிற மாதிரி இருக்கும் பேட்டர்ஸ் அவங்க இது பண்ணுறதுல. கிளியர் பேட் அண்ட் பேட் அவர்கிட்ட இருக்கிற கேப் அந்த இது இருந்துச்சு. ஸோ இ பால்ஸ் ஆன் ஏ குட் லெங்க் ஃபுல்லர் போல. ம், அண்ட் ஷார்ப் டிவியேஷன் அந்த சர்ஃபேஸில் இதாகி அந்த நிப்ஸ் பேக். ஆமா. அதான் கீ இதில் அந்த லேட்டரல் சி மூவ்மெண்ட். ஆனா we saw he a was lot of committing early actually. He ஆமா. was committing early. அதுதான் இல்ல ஐ திங்க் அந்த ஸ்டார்க்கோட இதுல வந்து we saw a lot. ஈவன் கமின்ஸ்லயும் வந்துட்டு he cut the batsman he cut the batsman half. அப்படியே ஒரு டூ ஐ திங்க் ஒரு 4-5 டெலிவரிஸ் அந்த மாதிரி பார்த்தேன். வேர் த ஆமா பேட்ஸ்மேன் வாஸ் ஜஸ்ட் கட் இன் ஹாஃப். ஸோ கரெக்ட். அது தட் வாஸ் தேர். அண்ட் ஆப்வியஸ்லி கமின்ஸ் ஆல்சோ bowled really well. எஸ் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜேமி ஸ்மித் பத்தி பேசிட்டோம், ஸ்டோக்ஸ் பத்தி பேசிட்டோம். வாட் யூ ப்ரூக் ப்ரூக்கும் வந்து சூப்பர் I think- ஆனார். ஆ? ப்ரூக் வந்து என்னன்னா நல்ல ஒரு பேக் ஃபுட் பிளேயர். ஸோ அவர்கிட்ட யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் அன் இஷ்யூ வித் ஃபுல் நம்ம பேசணும் டிரைவிங் லெங்க் இட் வில் பி அன் இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரூக்கு. ஸோ ப்ரூக் வந்து
அதுதான். அது ஆக்சுவலா வந்து ஹி வாஸ் டூயிங் வெல். அந்த தேவையே இல்லாம அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணாரு. ஆமா, அதான் போல்டா அந்த இருக்கும். கைண்ட் ஆஃப் ஷார்ட் செலக்ஷன்ஸ் போல்ட் தான் அரவுண்ட் த மேட்டரா. லெக்ஸ்ல, போல்ட் அரவுண்ட் த லெக்ஸ். ஆமா, ஆமா. அண்ட் இவருமே ஜாக் ராலியுமே சூப்பரா ஆடினாரு. இட் இஸ் எ டாப் லெவல் ஸ்கில். நேதன் லைனோட அவரோட மாஸ்டரி காமிக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ பண்றாரு. ஸ்டம்பிங் இது பண்ணி. ஸோ பியூட்டிஃபுல். அதாவது தேர் ப்ரூவிங் தேர் கிரேட்னஸ். ஆமா. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அண்ட் கிரன்ச் சுச்சுவேஷன்ல அவங்க தான் கெத்து ஸோ காமிச்சிட்டாங்க. நம்ம ஜஸ்ட் இந்த நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து நம்ம ஸ்னிக்கோ பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் செக்மெண்ட். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வில் ஆல்சோ மென்ஷன் அபவுட் அலெக்ஸ் கேரிஸ் பேட்டிங் இன் இந்த இந்த இன்னிங்ஸ். அண்டர் ஸோ ரேட்டட். கரெக்ட். ஆமா, both the innings, in both the innings, in one innings he got I think both the innings he got more than 50, and one first idla வந்து he got 100. So second idla வந்து Travis Head ஓட 170 massive runs அது. So Alex Carey, our richer shot, some of his cover drives, late cuts, அதெல்லாம் it was amazing to watch. And I think போன மேட்ச்ல ப்ரூவ் பண்ணாரு he is the best test wicket keeper in the world. So but Anna, as a batsman வந்துட்டு I think in this test match he has really proved that he's one of the best batsmen going on as well, along with being the best wicket keeper. So that was one thing. And next வந்து we'll talk about the DRS. So we had over a few couple of in the test match lay, it's not only the previous test match நடந்தது, but ஆனா இந்த test match lay வந்துட்டு there were two. One வந்து ஜேமி ஸ்மித்தோட glove. Australia thought that it was glove அடிச்சதுன்னு, பட் அம்பையர் ரூல்டு தட் இன் த ஃபேவர் ஆஃப் த பேட்ஸ்மேன். பட் ஆனால் அடுத்த இதுலேயே வந்துட்டு இது அடுத்த இதுலேயே ஜேமி ஸ்மித் வந்து ஒரு காட் பிஹைண்ட் ஒன் ஃப்ரேம் திருப்பி அவங்களோட அந்த இதை வந்து லீகல் லிமிட் இஸ் தட் ஒன் ஃப்ரேம். ஸோ ஈவன் இஃப் த பால் பாசிங் த பேட் வந்து அண்ட் ஆஃப்டர் அ ஃப்ரேம் வந்து அந்த அந்த இது த சவுண்ட் வந்தா கூட it means that you have hit the ball. So it is basically everybody has lost the trust. Bottom line la vandu, and you heard on the stump mic that Stark சொன்னது வந்து system is broken அப்படின்னு வந்து ஒரு இது சொன்னார் அவர் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா போகும்போது. So everybody I think has lost trust in that Snicko ஓட இது. and அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ வேற கொடுத்தாங்க. ஏன்னா சைமன் டாஃபுலுமே சொல்லியிருந்தாரு என்னன்னா ஸ்னிக்கோ கன்சிடர் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் 3 to 4 ஃப்ரேம் நீங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். அண்ட் see more than everything ஜேமி ஸ்மித்தோட இது கிளியர் விசிபிள். பேட்டுக்கும் பாலுக்கும் உள்ள கேப் கிளியர் விசிபிளா இருக்கு. ஆன் நேக்ட் ஐலயே கிளியர் விசிபிலிட்டி இருக்கிறது. நான் இதெல்லாம் வந்து புவர் அம்பையரிங் எரர்ஸ் சீரியஸ்லி பார்த்தா. பட் சரி சொல்லு. அவங்களோட ரூல்ஸ் எனக்கு புரியுது, பட் தே ஹேவ் டு சீரியஸ்லி இங்கிலாந்து டீமும் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் தே வில் ஃபைல் சம் கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் திஸ் நிக்கோ. அவங்களோட இது ப்ராட்காஸ்டிங் இதுக்கு அவங்க இது பண்ண போறாங்கன்னு ஒரு ஐ திங்க் ஐ ஹர்ட் ஒன் ரிப்போர்ட் இங்கிலாந்து டீம் பண்ண போறதா. ஐ திங்க் தே ஹேவ் டு சேஞ்ச் திஸ் ஸ்னிக்கோக்கு பலா தே ஹேவ் டு யூஸ் திஸ் ஒன் ஹாட்ஸ்பாட். ஓகே. ஸோ நம்ம இந்தியாவில் இங்கிலாந்துல அதான் யூஸ் பண்றது. ஆமா ஆமா, அது இட்ஸ் ஒன் திங். பட் ஆனால் நீ சைமன் டாஃபர்னு சொன்ன, பட் சைமன் டாஃபர் ஆல்சோ மென்ஷன் ஒன் திங் அபவுட் சாஃப்ட் சிக்னலை வந்து இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லை கப்பல் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி வந்து தே ஸ்டாப்ட் அந்த சாஃப்ட் சிக்னல் அம்பையரோட சாஃப்ட் சிக்னல் கொடுக்கறத வந்து நிறுத்திட்டாங்கல்ல. ஸோ ஹி செட் தட் தேர் ஆல்சோ ஐசிசி மிஸ்டர் ட்ரிக்னு வந்து ஏதோ he was saying something like that. So that was, I think, the number of errors in this just couple of matches itself is beyond, I think, acceptable limit. So அப்படி இருக்கும்போது we always want, I think football in the VRS technology la konja issues irukku, but ana we definitely want at the end of the day everybody should trust it, because the moment you stop trusting it, I think that is it for the game. There will always be something or the other, some player saying something, match முடிஞ்சதுக்கு அப்புறம் there'll be some sort of argument, and it'll I think take the focus away from what it's focus away from the actual game. So correct. See, I agree the point that என்னன்னா ஏன் ட்ரஸ்ட் லாஸ் ஆகும்னா
the matter of fact வந்து அவங்க கொடுத்த ரீசன் இருக்கு பாரு அந்த ஸ்னிக்கோக்கு அலெக்ஸ் கேரியோட இது Ah, பிகாஸ் அவங்க when you see that they are building the partnership 94 for 4 from that Carey and Usman Khawaja is building அவரு see he played well but again என்னன்னா அலெக்ஸ் கேரி himself accepted that post அடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு நான் வந்து எஸ் அது அவுட் தான் அப்படிங்கிறது and he's கன்ஃபார்ம் not a பண்ணிட்டாரு walker ன்னு சொல்றாரு. He's not a walker. So, அதான் யார் பண்ணுவாங்க சி ஆமா, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஆமா. அந்த லெவலுக்கு அவர் போஸ்ட் இதுல அவர் ஒத்துக்கிட்டாரு ஃபைன் பட் யாருக்கு இது வந்து இது பண்ணும் அந்த கம்பெனி தான் இது பண்ணும் கேட்டா நாங்க வி டேக்கன் ஃப்ரம் த நான் ஸ்ட்ரைக்கர் எண்டுன்னு சொன்னாரு வேற Operator கம்பெனி error சைட்ல taken from the. ஆப்ரேட்டர் ஆமா. நான் ஸோ இதெல்லாம் அப்சல்யூட் ரப்பிஷ்னஸ் சீரியஸா ஆன் ஐ லெவல் இது எவ்வளவு இது பண்ணி ப்ராட்காஸ்டிங் இது பண்றாங்க எத்தனை பேர் பாக்குறாங்க ஒரு மேபி இஃப் அலஸ்காரி வுட் ஹவ் கான் என்ன வேணாலும் ஆயிருக்கலாம்ல ம். ஆமா. சி ஐம் சேயிங் தட் தே ஹேவ் இட்ஸ் த ஆஸ்திரேலியா கேம் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருப்பாங்க பட் ஆல்வேஸ் தேர் இந்த மாதிரி இது டவுட் கொடுக்க வரும் ம். ஆமா. I mean, if England would have I'm not demeaning 80. Australia's win but I'm இல்ல இல்ல saying that no 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 I completely agree your point. 80 runs difference, 82 runs difference இல்லாம if they had won by 30 runs இல்ல 25 runs அப்படி வச்சுக்கோ. ஆமா அந்த அப்படி ஆலெக்ஸ் வச்சிருக்கோம் கேரி when he got இந்த இது இருக்கும்போது he was in his 70s or 80s. அதுக்கப்புறம் he went on to 34 hit runs 34 runs he scored 34 plus runs another 34 runs. So the margin is less. It's easy for the players to come out and say, if Australia was on the other side of this, definitely they'll come out and say that இந்த மாதிரி கண்டிப்பா டெக்னாலஜினால அவங்களோட தான் ஃபார்மர் வந்திருக்கு. பிளேயர்ஸ் என்னென்ன வேணாலும் சொல்லுவாங்க என்ன கண்டிப்பா வேணாலும் அவங்க சொல்லுவாங்க. ஆமா. So சி ஜேமி ஸ்மித்தும் அந்த 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 பொசிஷன்ல அவங்க தேவையில்லாம இப்ப ஸ்டோக்ஸுக்கு ஜேமி ஸ்மித் இருந்திருந்தானா என்ன ஆயிருக்கும் ஒன் சைடு ஸ்டோக்ஸ் வில் பி ஹோல்டிங் கிரீஸ் இன்னைக்கே பார்த்தோம் வில் ஜாக்ஸ் வாஸ் பிளேயிங் செகண்ட் ஃபிடில் ஆமா. அவருக்கு அனதர் சைட் 27 ஆஃப் 100 பால் 120 பால்ஸ்ல அவர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு he is going on he is ம். taking on bowlers ஜேமி ஸ்மித் ம். திங்ஸ் would have been இட்ஸ் a very ரொம்ப ஸ்மாலர் மார்ஜின்ல போயிருக்கும் would have been a very சூப்பர் டெஸ்டா வந்திருக்கும் இந்த ஆமா. இந்த இந்த ஆஷஸ்லயே ஆமா. I mean, see, at the end of the day, overall, Test cricketல the player, the team, sorry, the team that does well over more than one day, only then, கரெக்ட் only those teams win. But Anna, in limited கரெக்ட் overs, this whole thing is different. Even one or two decisions of it will completely change the result of the game. So we'll see what comes out of it in a couple of days. It's a shorter turnaround between this test and next test. 3 or 4 days la வந்து மெல்பர்ன்ல they're going to come back. So I think in the out of this test match வந்து Cummins and Lyon are not going to play, and இதுக்கப்புறம் we'll see who's going to come, if Steven Smith is going to come back or not, and they have a good இப்போ மைக்கேல் நேசர் இருக்காரு, and we'll see பிரெண்டன் டாகெட் இருக்காரு Brendan ஐ வாண்ட் Doggett. டு மென்ஷன் தட் அந்த அகைன் தே எம்ப்ளாய்டு தட் இந்த ஸ்ட்ராட்டஜி விக்கெட் கீப்பர் வந்து ஃப்ரண்ட் வந்து ஆமா. இட்டிங் போலண்டுக்கு இல்ல. சூப் ம். போலண்ட் பிரெண்டன் டாகட் பண்ணத போலண்ட் பண்ணார் ம். பெர்ஃபெக்ட் லைன் பவுலர் ஆக்சுவலா ஆமா, மைக்கேல் அதே நேசருக்கும் பண்ணாங்க. ம். ஆமா ஸோ நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு பாரு அவங்களோட ம். இதுவும் ம். டக்குன்னு பண்டுல ஆக்சுவலா ஜோஸ் டங் மென்ஷன் பண்ணும் ஏன்னா வந்து ஒரு சுச்சுவேஷன்ல தே வுட் ஹவ் பீன் ஸ்கோர்டு 450 பிளஸ் ம். அவங்களுடைய ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரையும் 450 பிளஸ் ஈஸியாக வந்திருக்க வேண்டியது அதை பண்டுல் பிரைடன் கார்ஸும் சரி ஜோஸ் டங்கும் சரி ஈவன் ஸ்டோக்ஸ் ஆல்சோ தட் மேட்டர் இந்த ம். ஷார்ட் பால் கொண்டு வந்து எடுத்தாரு ஸோ குயிக்காக 5 விக்கெட்ஸ் இது பண்ணாங்க ஐ திங்க் 300லேருந்து 349க்கு பண்டில் ஒரு க்ளோஸ் ஆஃப் 40 ரன்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்தாங்க ம். So ஸோ அதான் வில் சி. அதுக்கப்புறம் வந்து ஐ டென்ட் கிரீன் பத்தி நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணேன். அவருக்கு அந்த 25 கோடி வந்ததுக்கு அப்புறம் வந்து தெரியல என்ன ஒரு ஆஸ் அ பேட்ஸ்மேன் வந்து he still has to find his feet. He's coming back after injury as well. So as a bowler வந்து I think he got 1 wicket, but otherwise we'll wait for சூப்பர் விக்கெட் ஆக்சுவலா அது ஆமா, வந்து இவர் விக்கெட் எடுத்தாரு ப்ரூக் விக்கெட் ப்ரூக் விக்கெட். ஆமா. So பெர்ஃபெக்டா செட் பண்ணார் அது see, அதுவும் என்னன்னா கிளிக் 138 பிளஸ் அந்த பால் ஆன குட் லெங்க்த்ல அழகா டிரைவிங் லெங்க்த்துக்கு கரெக்டா போட்டாரு ப்ரூக் கரெக்டா நிக்ட் ஆஃப் ம், காட் வி correct. So yeah, I so think this at the end I will just mention that the key difference வந்து என்னன்னா
the mindset. They have to come and they are hiding behind this baseball for too much of அவங்களோட டெக்னிக். they have an issue. they have clear issues are there. அந்தந்த சில பிளேயர்ஸுக்கு நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அதை ஜஸ்ட் கவரிங் வித் பேஸ்பால்ங்கிற ஒரு டேர்ம் வச்சு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வச்சுக்கிட்டு யூ cannot win the test, win the test series. You can win the test match but not the series. Correct. So and கரெக்டான ஷார்ட் செலெக்ஷன், கேம் அவேர்னஸ், ரைட் டீம் செலெக்ஷன் மேட்டர். Correct. அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. So we'll see. We'll do the preview of the next test match, and we've heard also McCullum சொன்னது வந்து after this test match வந்து that they might not be looking at anybody other than the squadல இருக்கிற players தவிர வெளியில போவாங்களா போக மாட்டாங்கன்னு வந்து அவரு சொன்னாரு. So we'll see what they're going to choose with the squad, இங்கிலாண்டோட டீம். and ஆஸ்திரேலியா அவங்களோட injured players எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு வந்து we'll see in the preview test match, and we'll follow the news coming from down under in the next couple of days. So thank you so much everyone. Please keep following us, please keep supporting us. We need your support. Please like, share, subscribe to Beyond Boundaries Cricket. Thank you so much for supporting us.